கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி தூர்வாரப்படாத பாசன கால்வாய் முழுவதும் செடி கொடிகள் ஆக்கிரமிப்பால் பாசன விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கால்வாய் மூலம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பாரூர் பெரிய ஏரிக்கு வந்தடைகிறது. இந்த ஏரி நிரம்பியவுடன் அங்கிருந்து வெளியேறும் உபரி நீர் கால்வாய் வழியாக கோணனூர் மற்றும் திப்பனூர் ஏரிகளை சென்றடைகிறது. இறுதியாக மத்தூர் அருகே சுமார் 540 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பெணுகொண்டாபுரம் ஏரிக்கு இந்த தண்ணீர் சென்றடையும். இந்த நீர் வழித்தடத்தை நம்பி அப்பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. தற்போது பாரூர் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள சூழலில் பெணுகொண்டாபுரம் ஏரிக்கு செல்லும் பாசன கால்வாய்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் முழுவதும் செடிக்கொடிகள் மற்றும் முட்புதர்கள் மண்டி கிடக்கின்றன. மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் அதிகளவில் கொட்டப்படுவதால் கால்வாய் முற்றிலும் மாசடைந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் உடனடியாக கால்வாயை சுத்தம் செய்து பெணுகொண்டாபுரம் ஏரிக்கு தண்ணீர் வந்து சேர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.